வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சசிகுமார். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் கொரோனா பாதிப்புக்கு இன்று மேலும் 38 பேர் உயிரிழப்பு. பலியானோர் எண்ணிக்கை 700-ஐ தாண்டியது. தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரிப்பு. தொடர்ந்து 4வது நாளாக 2000-ஐ கடந்த பாதிப்பு. இன்று ஒரே நாளில் 2396 பேருக்கு வைரஸ் தொற்று. தமிழகத்தில் 57,000-ஐ நெருங்கும் கொரோனா பாதிப்பு. சென்னையில் இன்று 1254 பேருக்கு கொரோனா. பாதித்தோர் எண்ணிக்கை 40,000-ஐ நெருங்குவதால் பொதுமக்கள் அச்சம். செங்கல்பட்டில் 180 பேருக்கும் திருவள்ளூரில் 131 பேருக்கும் கொரோனா பாதிப்பு. திருவண்ணாமலையில் 125 பேருக்கும் தொற்று உறுதி. சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மின் கட்டணம் செலுத்த ஜூலை 15ஆம் தேதி வரை கால அவகாசம். தமிழ்நாடு மின் வாரியம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் இன்று மேலும் 38 பேர் பலியானதை அடுத்து கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 704ஆக உயர்ந்தது. தமிழகத்தில் 4வது நாளாக இன்றும் கொரோனா பாதிப்பு 2000-ஐ கடந்தது. இன்று ஒரே நாளில் 2396 பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 56,845ஆக உயர்ந்தது. இன்று தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் 1254 பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள். சென்னையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 39,641ஆக உயர்ந்தது. இன்று ஒரே நாளில் 38 பேர் கொரோனா தாக்குதலால் பலியாகினர். இதையடுத்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 704ஆக உயர்ந்தது. இன்று மட்டும் 1045 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். இதுவரை தமிழகத்தில் 31,316 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். தமிழக சுகாதாரத்துறை அளித்த தகவல் படி இன்று 33 மாவட்டங்களில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 180 பேருக்கும், திருவள்ளூர் மாவட்டத்தில் 131 பேருக்கும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 125 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் 90 பேருக்கும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 87 பேருக்கும், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 67 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4 லட்சத்தை கடந்தது. இந்தியாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சென்னை, மும்பை, டெல்லி உள்ளிட்ட ஹாட்ஸ்பாட்டுகளில் வைரஸ் பரவல் தீவிரமடைந்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி நாடு முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4 லட்சத்தை கடந்துள்ளது. உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 13,000-ஐ தாண்டியது. கொரோனா வைரஸால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் பட்டியலில் மகாராஷ்டிரா முதல் இடத்தில் உள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் சுமார் 1,25,000 பேருக்கு கொரோனா தொற்று உள்ளது. தமிழகத்தில் 56,845 பேருக்கும், டெல்லியில் 54,000 பேருக்கும், குஜராத் மாநிலத்தில் 26,198 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ராஜஸ்தான், ஒடிஷா, கேரளா, உத்தரகண்ட் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த 2,16,000 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலின் எதிர்ப்பை தொடர்ந்து டெல்லியில் கொரோனா நோயாளிகள் கட்டாயமாக 5 நாள் தனிமைப்படுத்தப்பட்ட முகாமில் இருக்க வேண்டும் என்ற உத்தரவை துணைநிலை ஆளுநர் திரு அனில் பெய்ஜால் திரும்பப் பெற்றார். டெல்லியில் கொரோனா நோயாளிகள் கட்டாயமாக 5 நாள் தனிமைப்படுத்தப்பட்ட முகாமில் இருக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் திரு அனில் பெய்ஜால் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கொரோனா தனிமைப்படுத்துதல் தொடர்பான ICMR விதிமுறையை நாடு முழுவதும் செயல்படுத்தி வரும் நிலையில்
டெல்லியில் மட்டும் மாறுபட்ட விதிமுறைகளை புகுத்துவது ஏன் என கேள்வி எழுப்பினார். மேலும் ஆளுநரின் உத்தரவை பின்பற்றினால் அச்சத்தின் காரணமாக மக்கள் பரிசோதனைக்கு முன்வர மாட்டார்கள் என்றும், டெல்லியில் ஏற்கனவே மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறை உள்ள நிலையில் ஆயிரக்கணக்கானோரை முகாம்களில் தனிமைப்படுத்தும் போது எப்படி மருத்துவ உதவி அளிக்க முடியும் என்றும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனிடையே துணைநிலை ஆளுநரின் உத்தரவுக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் அவசர வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் கொரோனா நோயாளிகள் கட்டாயமாக 5 நாள் தனிமைப்படுத்தப்பட்ட முகாமில் இருக்க வேண்டும் என்ற உத்தரவை துணைநிலை ஆளுநர் திரு அனில் பெய்ஜால் திரும்பப் பெற்றார். எந்தவொரு சவாலையும் எதிர்கொள்ளவும் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கவும் இந்திய விமானப்படை தயாராக இருப்பதாக விமானப்படை தலைமை தளபதி RKS பட்டோரியா தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் பயிற்சி முடித்த விமானப்படை வீரர்களின் சாகச நிகழ்ச்சி விமானப்படை அகாடமியில் இன்று நடைபெற்றது. இதில் பங்கேற்க வருகை தந்த விமானப்படை தலைமை தளபதி RKS பட்டோரியாவுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து வீரர்களின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் உரையாற்றிய விமானப்படை தளபதி பட்டோரியா, லடாக்கில் இந்திய வீரர்களின் தியாகம் வீண் போகாது என்றும், எந்தவொரு தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்க விமானப்படை தயாராக இருப்பதாகவும் கூறினார். நாளை கங்கண சூரிய கிரகணம் நிகழவிருப்பதையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நாளை தரிசனம் ரத்து செய்யப்பட உள்ளது. மிகவும் அரிய கங்கண சூரிய கிரகணம் நாளை நிகழ்கிறது. சவுதி அரேபியா, சீனா உள்ளிட்ட உலகின் பல்வேறு நாடுகளிலும் இதனை பொதுமக்கள் பார்க்க முடியும். இந்தியாவில் ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், உத்தரகண்ட் ஆகிய பகுதிகளில் கங்கண சூரிய கிரகணத்தை பார்க்கலாம். சென்னையை பொறுத்தவரை சூரியனின் 34% பரப்பை சந்திரன் மறைப்பதை பார்க்க முடியும் என பெரியார் அறிவியல் மைய வல்லுநர்கள் தெரிவித்தனர். தமிழகத்தில் நாளை காலை 10:20க்கு தொடங்கி மதியம் 1:45 வரை இந்த கிரகணம் நீடிக்கும். இதை வெறும் கண்ணால் பார்க்கக்கூடாது என விஞ்ஞானிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இதனிடையே சூரிய கிரகணத்தை முன்னிட்டு திருப்பதி திருமலை ஏழுமலையான் திருக்கோயிலில் நாளை பக்தர்கள் தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள மாணவர் விடுதிகளை தனிமைப்படுத்துதல் முகாமிற்காக ஒப்படைத்தால் ஆராய்ச்சி மாணவர்களின் கல்விப் பணிகள் பாதிக்கப்படும் என துணைவேந்தர் சூரப்பா தெரிவித்துள்ளார். கொரோனா தனிமைப்படுத்தல் முகாம் அமைக்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள அனைத்து மாணவர் விடுதிகளையும் இன்று மாலைக்குள் ஒப்படைக்க வேண்டுமென சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் அண்ணா பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு கடிதம் எழுதியிருந்தார். இக்கடிதத்திற்கு பதிலளித்த துணைவேந்தர் சூரப்பா, ஏற்கனவே பெரும்பாலான மாணவர் விடுதிகள் மாநகராட்சி வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கூடுதலாக ஆராய்ச்சி மாணவர்களின் விடுதிகளையும் ஒப்படைக்க கோருவது சரியல்ல என்றும் தெரிவித்துள்ளார். மாணவர்களின் உடைமைகள், ஆராய்ச்சி கட்டுரைகள், ஆய்வு தொடர்பான பொருட்கள் விடுதிகளில் உள்ளதாக கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள அவர், அவை தொலைந்து போனால் யார் பொறுப்பாவது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். விடுதிக்கு பதிலாக பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள கலையரங்கத்தை மாநகராட்சிக்கு வழங்க அண்ணா பல்கலைக்கழகம் தயாராக உள்ளதாக தெரிவித்த அவர், மாணவர்களின் அறிவுசார் சொத்துக்களை பாதுகாப்பதிலும் தாங்கள் கவனம் செலுத்துவதாக தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கலையரங்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ள பரிந்துரையை மாநகராட்சி ஏற்குமா என்பது இன்று மாலைக்குள் தெரியவரும். ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஏர் கூலரை இயங்க வைக்க வெண்டிலேட்டரை உறவினர் அணைத்ததால் கொரோனா நோயாளி பரிதாபமாக உயிரிழந்தார். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த திங்களன்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நோயாளி சிறப்பு வார்டுக்கு மாற்றப்பட்டார். இதையடுத்து அவரது குடும்பத்தினர் ஏர் கூலர் ஒன்றை வாங்கி வந்துள்ளனர். அப்போது நோயாளி உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் வெண்டிலேட்டரை அணைத்துவிட்டு ஏர் கூலரை இயக்கியுள்ளனர். இதைத் தொடர்ந்து அரை மணி நேரத்தில் வெண்டிலேட்டர் பேட்டரி தீர்ந்து போய் நின்றுவிட்டதால் நோயாளி மூச்சுவிட சிரமப்பட்டுள்ளார். இதையடுத்து அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் அபாய கட்டத்தை எட்டியதால் காப்பாற்ற முடியவில்லை என தெரிவித்தனர்.
மேலும் உறவினரின் அறியாமையினாலும் மருத்துவர்களின் அலட்சியத்தாலும் கொரோனா நோயாளியின் உயிர் போன சம்பவம் அங்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கல்வான் தாக்குதலை தொடர்ந்து இந்திய சீன படைகளிடையே எந்த நேரத்திலும் மீண்டும் மோதல் வெடிக்கலாம் என்ற சூழல் நிலவுகிறது. இரு நாடுகள் இடையேயான பகையின் வரலாற்றை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. இந்தியாவும் அண்டை நாடான சீனாவும் தங்களிடையே சுமார் 4000 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளன. மேற்கு, மத்திய எல்லை மற்றும் கிழக்கு எல்லை என 3 பகுதிகளாக இவை உள்ளன. இவற்றில் லடாக், சிக்கிம், அருணாச்சல பிரதேசம் ஆகிய பகுதிகளில் இந்தியா சீனா இடையே எல்லையை பகிர்ந்து கொள்வதில் சர்ச்சை நிலவுகிறது. அருணாச்சல பிரதேசம், சிக்கிம் பகுதிகளில் உள்ள இந்திய பகுதிகளை தங்களுக்கு சொந்தம் என சீனா உரிமை கோரி வருகிறது. இதனால் இந்த எல்லைகளில் அடிக்கடி சண்டை நடைபெற்று வருகிறது. இதில் சிக்கிம் லடாக் பிரச்சினை மோசமாகியுள்ளது. லடாக்கில் இரு நாடுகளும் தங்கள் இராணுவ கட்டமைப்பை வலுப்படுத்தி வருகின்றன. இந்தியாவும் லடாக்கில் சாலை அமைத்தல் உள்ளிட்ட பணிகளை வேகமாக மேற்கொண்டு வருகிறது. லே முதல் சீன எல்லை அருகே உள்ள தௌலத் பெக் ஓல்டி வரை 255 கிலோமீட்டர் சாலையை இந்தியா கட்டி முடித்துள்ளது. இது சீன அரசை பெரும் அதிருப்திக்கு உள்ளாக்கியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக லடாக் அருகே கல்வான் பகுதியில் பங்காங் ஏரி கரையில் சீன இராணுவத்தினர் கடந்த 15ஆம் தேதி அத்துமீறி நுழைந்தனர். அப்போது இருநாட்டு வீரர்களிடையே நடைபெற்ற சண்டைக்கு பின் இந்த பிரச்சினை பெரிதாகியுள்ளது. அங்கு நடந்த சண்டையில் 20 இந்திய வீரர்கள் வீர மரணமடைந்தனர். சீன தரப்பில் ஏற்பட்ட இழப்புகளை நாடு மறைக்கிறது. இந்த சண்டையின் போது சீன இராணுவ வீரர்கள் திட்டமிட்டு கூரான ஆயுதங்களை கொண்டு தாக்கியதில் இந்திய வீரர்கள் 77 பேர் படுமோசமாக காயமடைந்தனர். இதில் 20 பேர் மரணமடைந்தனர். 10 பேரை கைது செய்து சீன இராணுவம் தங்கள் முகாமிற்கு அழைத்துச் சென்றது தற்போது விடுவித்துள்ளது. இந்திய சீன பகை தோன்றியது மக்மோகன் எல்லைக்கோட்டு பிரச்சினை காரணமாக எனலாம். 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியா சீனா இடையே உருவாக்கப்பட்ட மக்மோகன் சர்வதேச எல்லைக்கோட்டை மதிக்க சீனா மறுத்து வருகிறது. இந்தியா சீனா இடையே நீடித்து வரும் இந்த பகை 1962ஆம் ஆண்டு போராக வெடித்தது. இந்த போர் அக்டோபர் மாதம் தொடங்கி நவம்பர் மாதம் வரை சுமார் 1 மாதம் நீடித்தது. இதில் இந்திய தரப்பில் 1200 வீரர்களும் சீன தரப்பில் 750 வீரர்களும் கொல்லப்பட்டனர். இரண்டாவது முறையாக சிக்கிம் எல்லையில் உள்ள நதுலா பகுதியில் இரு நாட்டிற்கும் இடையே எல்லை தொடர்பாக துப்பாக்கிச் சண்டை வெடித்தது. 2 வாரங்கள் நடைபெற்ற சண்டையில் இரு தரப்பிலும் சுமார் 100 பேர் வரை பலியாகினர். பின்னர் 1975ஆம் ஆண்டு அருணாச்சல பிரதேசத்தில் இரு நாட்டு இடையே 3வது முறையாக துப்பாக்கிச் சண்டை மூண்டது. அதன் பிறகு 45 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது இருதரப்பு இராணுவத்திற்கும் இடையே மோதல் வெடித்துள்ளது. லடாக் எல்லையில் இரு நாட்டிற்கு இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் உள்ளது. இதன் காரணமாகவே துப்பாக்கியை தவிர்த்து சீன இராணுவம் கற்கள் மற்றும் இரும்பு ஆயுதங்களால் இந்திய இராணுவத்தை தாக்கியுள்ளனர். 1962ஆம் ஆண்டு நடைபெற்ற போரே இருநாட்டு சண்டையின் தொடக்கமாக அமைந்தது. தற்போது இரு நாடுகளும் ஒருவருக்கு ஒருவர் எதிராக ஆயுத குவிப்பில் ஈடுபட்டுள்ளனர். நூற்றுக்கணக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றும் இதுவரை பிரச்சனை முடியவில்லை. முடியாத இந்த பிரச்சனைக்காக தொடர்ந்து பல வீரர்கள் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்வது வேதனைக்குரிய விஷயமே. இனி மேலும் சில செய்திகளை சுருக்கமாக காண்போம். 2ஆம் உலகப் போரில் சோவியத் யூனியன் ஜெர்மனியை வீழ்த்தியதன் 75ஆம் ஆண்டு தினத்தையொட்டி வரும் 24ஆம் தேதி நடைபெறவுள்ள வெற்றி அணிவகுப்பில் கலந்து கொள்வதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நாளை மறுதினம் மாஸ்கோ செல்ல உள்ளார். இந்திய சீன எல்லையில் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் அவரது இந்த ரஷ்ய பயணம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. 8 மாநிலங்களில் காலியாக இருந்த 19 மாநிலங்களவை இடங்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் 8 இடங்களை கைப்பற்றியதன் மூலம் மாநிலங்களவையிலும் பாஜகவின் கை ஓங்கியுள்ளது. மொத்தமுள்ள 245 இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி 100க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றியுள்ளது. உலக நாடுகள் சர்வதேச விமான சேவையை தொடங்கினால் இந்தியாவும் தொடங்கும் என மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். தங்களது அண்டை நாடுகளான இந்தியாவும் சீனாவும் தங்களுக்கு இடையே ஏற்பட்டுள்ள வேறுபாடுகளை அமைதியான முறையில் தீர்த்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கை உள்ளதாக நேபாள வெளியுறவுத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது.
கொரோனா முடக்கத்தால் வேலை மற்றும் வாழ்வாதாரத்தை இழந்த தொழிலாளர்களுக்கு அவர்கள் வசிக்கும் இடத்திலேயே வேலைவாய்ப்பு வழங்கும் கரீப் கல்யாண் ரோஜ்கார் திட்டத்தை பிரதமர் திரு மோடி தொடங்கி வைத்தார். அப்போது நாடு முழுவதும் நகரங்களை கட்டி உருவாக்கிய தொழிலாளர்கள் இனி அவர்களின் சொந்த கிராமங்களை கட்டி எழுப்புவார்கள் என தெரிவித்தார். தமிழகம் மற்றும் தெலங்கானா மாநிலங்களை தொடர்ந்து ஆந்திர மாநிலத்திலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள டெல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சத்யேந்தர் ஜெயினின் உடல்நிலை பிளாஸ்மா சிகிச்சைக்கு பின் சீராக உள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. காணொலி காட்சி விசாரணையில் டி ஷர்ட் அணிந்து தோன்றிய வழக்கறிஞருக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. காணொலி காட்சி விசாரணையில் குறைந்தபட்ச நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மும்பை தாக்குதலில் தொடர்புடைய பாகிஸ்தான் வம்சாவளியைச் சேர்ந்த கனடா தொழிலதிபர் டஹாவூர் ராணா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் மீண்டும் கைது செய்யப்பட்டார். அவரை நாடு கடத்தும்படி இந்திய அரசு விடுத்த வேண்டுகோளை ஏற்று இந்த நடவடிக்கையை அமெரிக்க அரசு மேற்கொண்டது. லேசான மற்றும் மிதமான கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஃபேவிபைரிவர் என்ற மருந்தை மும்பையைச் சேர்ந்த கிளென்மார்க் என்ற மருந்து நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. 34 மாத்திரைகள் கொண்ட அட்டை 3500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. தேனி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவில் செயல்பட்டு வந்த திரு ஆர் தங்கையா மறைவுக்கு கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இரங்கல் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவில் செயல்பட்டு வந்தவரும் கழகத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டவருமான திரு ஆர் தங்கையா உடல்நலக் குறைவால் மரணமடைந்தார் என்ற செய்தி கேட்டு மிகுந்த வருத்தமுற்றதாக திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அன்னாரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு அவரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இளைப்பாற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இனி மேலும் சில நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக காண்போம். சீனாவின் அத்துமீறல் குறித்து நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பிரதமர் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் விளக்கம் அளித்துள்ளது. இந்தியாவிற்குள் சீன படைகள் ஊடுருவவில்லை என பிரதமர் பேசியது குறித்து திரு ராகுல் காந்தி, திரு ப சிதம்பரம் ஆகியோர் கேள்வி எழுப்பியிருந்தனர். இதற்கு விளக்கம் அளித்துள்ள பிரதமர் அலுவலகம், எல்லையில் நடந்த சண்டைக்கு பிறகு இந்திய பகுதிக்குள் சீன அத்துமீறல் இல்லை என்றுதான் பிரதமர் பேசியதாக தெரிவித்துள்ளது. முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் மின்கட்டணம் செலுத்த ஜூலை 15ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. வரும் 30ஆம் தேதி வரை மின்கட்டண வசூலிப்பு மையங்கள் செயல்படாது என மின்வாரியம் தெரிவித்துள்ளது. மேலும் ஜூலை 15ஆம் தேதி வரை மின் இணைப்புகளை துண்டிக்க வேண்டாம் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் சீர்காழி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் இளநிலை வருவாய் ஆய்வாளருக்கு கொரோனா தொற்று உறுதியானதை அடுத்து பாதுகாப்பு நடவடிக்கையாக வட்டாட்சியர் அலுவலகம் மூடப்பட்டது. பாதிக்கப்பட்ட இளநிலை வருவாய் ஆய்வாளர் நேற்று வரை பணியில் இருந்துள்ளார். இதனால் அலுவலக ஊழியர்கள் மற்றும் அவருடன் தொடர்பில் இருந்த அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏலத்தில் எடுக்கப்பட்ட சொத்தை ஒப்படைப்பதற்காக லஞ்சம் கேட்ட மதுரை கடன் வசூல் தீர்ப்பாய மீட்பு ஆய்வாளருக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2012ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட ஆய்வாளர் அசோக் குமார் 2017ஆம் ஆண்டு சிபிஐ நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டார். இதை எதிர்த்து சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை அசோக் குமாருக்கு 4 ஆண்டு சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உட்பட 5 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கருத்த கோடங்கிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த தம்பதி, அவர்களது மகன் மற்றும் மகள் ஆகிய 4வரும் சென்னை சூளைமேட்டில் இருந்து சொந்த ஊர் திரும்பிய நிலையில் அவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. 4வருக்கும் தொற்று உறுதியானதால் ஆம்புலன்ஸ் மூலம் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர்.
இதேபோல் மணப்பாறை ராஜீவ் நகர் பகுதியைச் சேர்ந்த 58 வயதான அரசு பள்ளி தலைமை ஆசிரியைக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பு எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் கர்நாடக அரசு எல்லைப் பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளது. கர்நாடக மாநில எல்லைக்குள் நுழைய முயற்சிக்கும் அனைத்து வாகனங்களும் மீண்டும் தமிழகத்திற்கு திருப்பி அனுப்பப்படுகின்றன. இந்த கெடுபிடி காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜூஜிவாடி பகுதியில் பல கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புதுச்சேரியில் இன்று ஒரே நாளில் 52 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 338ஆக உயர்ந்தது. புதுச்சேரியில் கொரோனா தொற்றால் 7 பேர் பலியான நிலையில் 200 பேர் கொரோனா வார்டுகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் 131 பேர் குணமடைந்து வீடு திரும்பியதாகவும் அம்மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் மோகன்குமார் தெரிவித்தார். சென்னையில் இருந்து வருபவர்களாலேயே புதுச்சேரியில் நோய் தொற்று அதிகரித்து வருவதாகவும் பொதுமக்கள் அனாவசியமாக வெளியில் வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். செங்கல்பட்டு நகராட்சி ஆணையர் திரு டிட்டோ மற்றும் நகராட்சி இளநிலை உதவியாளர் திரு லிடியா செல்வகுமார் இருவருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. நகராட்சி ஆணையர் சென்னை தனியார் மருத்துவமனையிலும் இளநிலை உதவியாளர் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதிகாரிகளுக்கு கொரோனா தொற்று உறுதியானதால் செங்கல்பட்டு நகராட்சி அலுவலகம் முழுவதும் கிருமி நாசினி தெளித்து தூய்மைப்படுத்தப்பட்டு வருகிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மணப்பாறை பேருந்து நிலையம் அருகே முகக்கவசம் அணிந்தபடியும் சமூக இடைவெளியை கடைபிடித்தும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்தும் திரும்பப் பெற வலியுறுத்தியும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். தூத்துக்குடி வஉசி துறைமுகம் 24 மணி நேரத்தில் 55.7 டன் நிலக்கரியை கையாண்டு புதிய சாதனை படைத்துள்ளது. மார்ச்சில் தீவு கொடியுடன் MV மைசர்னி என்ற கப்பலில் இருந்து தனியார் நிறுவனத்தின் 3 பளுதூக்கி இயந்திரங்களால் 24 மணி நேரத்தில் 55.785 டன் நிலக்கரியை கையாண்டது. இதற்கு முன்பு 55.3 டன் நிலக்கரி கையாளப்பட்டுள்ளது. இந்த புதிய சாதனைக்காக அனைத்து துறைமுக ஊழியர்கள், கப்பல் முகவர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு துறைமுக சபை தலைவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் அலுவலக ஊழியர்கள், தமிழக அமைச்சர்களின் ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்கள் உள்ளிட்ட பலருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் தமிழக அமைச்சர்கள் மத்தியில் அச்சம் நிலவுகிறது. முதலமைச்சரின் சிறப்பு செயலாளர்களில் ஒருவரான தாமோதரன் 2 தினங்களுக்கு முன்பு கொரோனா தொற்று காரணமாக உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் அலுவலக ஊழியர்களுக்கு கொரோனா சோதனை நடத்தியதில் 4 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து முதலமைச்சர் அலுவலகத்திற்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. நேற்று முன்தினம் அமைச்சர் திரு KP அன்பழகனுக்கு கொரோனா தொற்று உறுதியானது. இந்த நிலையில் அமைச்சர்கள் திரு திண்டுக்கல் சீனிவாசன், திரு ராஜேந்திர பாலாஜி, திரு R காமராஜ் உள்ளிட்ட 5 அமைச்சர்களின் ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு கொரோனா தொற்று இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் தமிழக அமைச்சர்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். இதையடுத்து அமைச்சர்களின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் கொரோனா பரிசோதனையை விரிவுபடுத்த தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. அமைச்சர்களின் வீடுகள், தலைமைச் செயலகம் உள்ளிட்ட இடங்களில் கிருமி நாசினி தெளிக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. தமிழகத்தில் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் மதுரையைச் சேர்ந்த தேநீர் கடை உரிமையாளர் ஒருவர் வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் வேஃபர் பிஸ்கட்டினால் ஆன வித்தியாசமான கப்பில் தேநீர் விற்பனை செய்து வருகிறார். தேநீர் அருந்தியவுடன் கப்பையும் உண்ணலாம் என்பதால் சுற்றுச்சூழல் சீர்கேடு குறைவதாக வாடிக்கையாளர்கள் தெரிவித்துள்ளனர். பிளாஸ்டிக்கோட ஹார்ம்ஃபுல் இதெல்லாம் பார்க்கும்போது பயமாக இருந்துச்சு. ப்ளஸ் இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, டீ கடைக்கு வரவங்க வந்து மோஸ்ட்லி கன்சர்ன் ஆகுறது ஹைஜீன் தான். அந்த கிளாஸ் எப்படி கழுவிருப்பாங்க, இல்லை அவங்க மற்றவங்க யாராவது குடிச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி ரொம்ப ஒரு பயம் இருக்கும். மக்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும், எனக்கும் இருக்கும் அந்த பயம். ஸோ இப்போ அந்த இது பார்த்திங்கன்னா, அந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணி எப்படி ஒரு நல்ல இது கொண்டு வரலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா மண்பானை டீ. அதுவும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அது 1 டைம் யூஸ். அது நாங்கள் தண்ணியில் க்ளீன் பண்ணி கொடுப்போம், நீங்கள் அதை குடிச்சிட்டு தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அப்படியே பேரலாக பார்க்கும்போது இந்த பிஸ்கெட் டீ
எடிபிள் கப்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம் அந்த ஐடியாவை. எடிபிள் கப்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த டீ வந்து எவ்வளோ நேரம் ஹோல்ட் ஆகும், அந்த கப்பில் எப்படி எவ்வளோ எம்எல் எவ்வளோ மினிட்ஸ் ஹோல்ட் ஆகும், சூடு எவ்வளோ தாங்கும், இதெல்லாம் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி இந்த கப் வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த கப்போட அட்வான்டேஜ் என்னென்னா, இட்ஸ் 60 ml பிஸ்கெட் கப்பு. இந்த 60 ml பிஸ்கெட் கப்பில் யூ கேன் கன்சியூம் டீ ஆர் காஃபி, வாட் எவர் யூ வாண்ட். காஃபி வந்து பெஸ்ட் பிளெண்ட், ஏன்னா கொஞ்சம் சாக்லேட் இருக்கனால இந்த ஹாட் சாக்லேட் காஃபி அந்த குடிக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும் காஃபிக்கு. டீக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. இந்த கப்போட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பிஸ்கெட்டை வந்து டீயில் டிப் பண்ணி சாப்பிட்ற எஃபெக்ட் வந்து உங்களுக்கு இந்த கப்பில் கிடைக்கிது. ரெண்டாவது அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்விரான்மெண்ட்டுக்கு எதுவும் தூக்கி போடுறது கிடையாது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது, இது கப்ஸு பிளாஸ்டிக் கப்ஸ்லாம் தூக்கி போடுவீங்க, அது நம்ம சூழ்நிலையே பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இது வந்து இதில் கிடையாது. இன்னொன்று வந்து ஹைஜீன், ஒரு ஃப்ரெஷ் பிஸ்கெட் கப்பில் யோர் டீ இஸ் சர்வ்டு, அதை வந்து நீங்களே குடிச்சிட்டு சாப்பிட்றீங்க. உங்கள் கையும் வந்து நனைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதில். அந்த பிஸ்கெட் டீ எப்படின்னா, நம்ம நார்மல் பிஸ்கெட் சாப்பிட்றதுக்கும் இந்த இந்த டீ பிஸ்கெட் டீ குடிக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மல் பிஸ்கெட் வந்து நம்ம டீக்குள்ளே இது பண்ணாலே டிப் பண்ணாலே அது கரைஞ்சிரும், ஈஸியாக மெல்ட் ஆயிரும். பட் ஆனால் இது வந்து அந்த டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்நாக்ஸ் மாதிரி பிஸ்கெட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. இதே நம்ம டீயை சாப்பிட்டு வந்து இப்போ வந்து கப்புனா யூஸ் பண்ணுறோன்னு தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் இது வந்து பிஸ்கட்டோடயே வந்துடுறதுனால அதையே சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.